உரையை கூட கேட்டேன். அவர் அந்த உரையில வந்து சொன்னது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவு கிட்ட போய் ஒரு படம் வரைய சொன்னீங்கன்னா, அந்த ம். இடது கையால் ஒரு மனிதன் படம் வரைவது போல சொன்னால், வலது கையால் தான் வரையும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கூட அது கேட்ட உடனே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. உடனே நான் வந்து ChatGPT மட்டும் இல்ல, என்னெல்லாம் இன்னைக்கு வந்து இருக்குதோ, அத ஜெமினை, ஈவன் இப்ப புதுசா வந்திருக்க DeepSeek எல்லாத்துலயுமே போய் பார்க்கும்போதும், ம். அதால இடது கை குடுக்க முடியல. வலது கையில தான் குடுத்தது. அதுக்கு ம். காரணம் வந்து இன்னும் அது வந்து சில நாம மனிதர்கள் புரிந்து கொள்ள மாதிரி அது புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து வருது. ஸோ அது டெஃபினெட்லி இட் ஹஸ் கேப்பபிலிட்டீஸ். ஆனா ட்ரெயின்டு மாடல்ஸ் ஒரு மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண அது வந்து தாராளமா வந்து இடது, வலத பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடிப்படையில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ ஒரு குழந்தையா ஒரு முந்தா நேத்து இருந்தது. நேத்து வந்து ஒரு கொஞ்சம் தவழ்ந்து வளரக்கூடிய ஒரு சிறிய இதுவாகி, இன்னைக்கு ஒரு சிறிய பையனா வந்திருக்கு. ம். விரைவிலேயே வந்து இது ஒரு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு இளைஞனாக வரக்கூடிய வாய்ப்பு. அதனால நம்ம வந்து இது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக இதுல வந்து இறங்கி நாமும் அந்த அந்த வேகத்தோட போறோமோ, அதுதான் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கரெக்ட் சார். அதாவது நம்ம ஏஐக்கு என்ன டேட்டா ஃபீட் பண்றோமோ அதை ப்ராசஸ் பண்ணி தான் அதோட செயல் எல்லாமே இருக்கும். இப்ப மனுஷன்னா ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்றா, ரைட் ஹேண்ட்ல எழுதுறாங்கிற டேட்டா வரைக்கும் தான் இப்போதைக்கு ஃபீட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த டாட்லர் ஸ்டேஜ்ல இருந்து இளைஞனாக வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல எல்லாமே இன்னும் அப்டேட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க சார். இல்ல அதுல நீங்க கடைசியா சொன்னதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறான் அந்த மாதிரிலாம் ஃபீடிங் இல்ல. இது ஒன்லி ரீட்ஸ். இப்போ மனிதர்கள் வந்து